என்ட்ரன்ஸ் டோர்லாம் என்னோட அவசரமா 8 அடிக்கு ஹைட்டா போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. டோரோட அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு மெயினா பாருங்க. ஹால் அரண்மனை மாதிரி பெருசா இருக்கே ப்ரோ. பொருள் எதுவும் இல்லாம காலியா பார்த்தா பெருசா தான் இருக்கும். பர்னிச்சர்லாம் வச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்றத நீங்க பாக்கணும். ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு ப்ரோ. பக்கத்துல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்தாதான் நீ அந்த பீஸை கூட என்ஜாய் பண்ண முடியும். கிச்சன் மாடலர் கிச்சன் சூப்பரா அம்சமா இருக்கு ப்ரோ. அதெல்லாம் ஓகே தான். ஆனா வாட்டர் ஃப்ளோ, ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாம். பாத்ரூம் டைல்ஸ், கண்ணாடி. கண்ணாடியை பார்த்துட்டே நான் குளிப்பேனே. குளிக்கிறது சரிப்பா, நீங்க குளிக்கிறது நல்ல தண்ணியா இல்ல கடல் தண்ணியான்றது எப்படி தெரியும்? அந்த வீட்டுடைய தண்ணியை நீங்க வாயில வச்சு பாருங்க, உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். லிஃப்ட் 10வது மாடியில இருக்கேன். லிஃப்ட் தொட்ட உடனே சும்மா ஏரோப்ளேன் மாதிரி ஜம்முன்னு போயிருவேன். பார்த்துப்பா ஒரு ஏடியா மேல போயிட போறேன். இதெல்லாம் முக்கியம் இல்ல. ஒரு ஃப்ளோர்ல 8ல இருந்து 10 வீடுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு 2ல இருந்து 3 லிஃப்ட் தேவை. இந்த மாதிரி நீங்க ஒரு வாடகை வீடு போறதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறது ஒண்ணு, ஆனா இருக்கிறது வேற ஒண்ணா இருக்கும். ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு அப்படின்றது நான் ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க ரெண்ட் ஹவுஸ் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு PDF அனுப்புறேன்.